ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. தர்மம்னு தான் நமக்கு இன்சூரன்ஸாக இருக்குது. நம்ம தர்மம் தான் ஆயுசு போன பிறகு நன்மை பயக்கிற விஷயமா இருக்குன்றத போன ஆடியோவில் பார்த்தோம். அப்போ நம்ம பெரிவாக கடைப்பிடிச்சுன்ற தர்மத்தை நம்ம கடைப்பிடிச்சுட்டாலே போதுமானது. புதுசாக எதையும் நம்ம கண்டுபிடிச்சு வாழ வேண்டிய அவசியம் இல்லைன்றதையும் நம்ம தெரிஞ்சிடணும். மனுஷனாக பிறந்துட்டா கஷ்டம் ஆபத்து எல்லாம் வரத்தான் செய்யும். அதை உணர்த்தத்தான் புத்தாண்டுலேயே நம்ம வேப்பம்பூவை உணரோம்னு சொல்கிறோம். ஏன் வருஷ தொடக்கத்திலே கசப்பையும் ஏற்றுக்கிறோம். ஏறக்குறைய வருஷ முடிவில் பொங்கல் பண்டிகையில் கரும்பை ருசிச்சுக்கிறோம். அப்போ ஆரம்பத்துலேயே இனிச்சுட்டாக்கா முடிவில் கசந்து போகும். அப்போ கசப்புன்னு வெறுப்படையவும் வேணாம், கசப்பையை இயற்கைன்னு நினச்சிண்டு தர்ம நியதியினுடைய மருந்தாக ஏற்றுண்டு வரவேற்போன்ற எண்ணம் நமக்கு அனுபவத்தில் சித்தியாகும். ஸ்ரீராமருக்கு வனவாசத்தில் ஏற்பட்ட கஷ்டம் ஆபத்து எல்லாமே பெருசு. ஊருக்கு போகிற குழந்தைக்கு தாயார் கட்டுசாதம் கொடுக்கறது போல் ராமர் வனவாசம் போகும்போது கௌசல்ய பண்ணினாங்க. என்ன பண்ணாங்க? 14 வருஷம் கெடாமல் இருக்கிற பக்ஷணம் எது, குழந்தைக்கு எதை தரலான்னு ரொம்ப ஆலோசித்த கௌசல்ய நிரந்தரமான பக்ஷணமாக தர்மத்தை தான் கட்டி கொடுத்தாங்க. ராகவா, தைரியத்தோடையும் நியமத்தோடையும் நீ பாதுகாக்கிற தர்மமே உன்னை பாதுகாக்கும்னு சொல்லி தர்மத்தை ராகவனுக்கு துணையாக அனுப்பினாங்க கௌசல்யான்னு சொல்லப்பட்டிருக்கு. அவங்க சொல்கிறச்சே அந்த ஸ்லோகம் சொல்கிறது, எம் பாலயசி தர்மத்துவம் திருத்தியா ச நியமேனச்ச சவை ராகவ சார்தூல தர்மஸ்துவம் அபிரக்ஷது. அப்போ தர்மந்தான் இறுதியில் ராமருக்கு ஜெயத்தை பெற்று தந்தது. தர்ம மார்க்கத்தில் ஒருத்தன் இருந்தான்னாக்கா அந்த பிராணிகள் கூட அவனை ஆதரிக்கும். அதர்மத்தில் விழுந்தா உடன் பிறந்தவனும் எதிரி ஆயிடுவான்றத ராமாயணம் நன்னா நிரூபிக்கிறது. ஸ்ரீராமரை வானரங்கள் கூட ஆதரிச்சது. ராவணனையும் அவன் சகோதரன் விபீஷணன் கூட விட்டு விலகிட்டான். அப்போ தர்மந்தான் தலை காக்கிற விஷயமா இருக்குது. 10 தலை ராவணம் விழுந்து நாசமாகிறதுக்கு ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி விஜயராகவனா தலை நிமிர்ந்து நின்னதுக்கு காரணம் தர்மம் தலை காத்தது தான். அவரவர்க்கும் முன்னோர்களால் அனுஷ்டிக்கப்பட்ட தர்மமே ஒவ்வொரு மதமாக மாறி இருக்கு. இந்த தர்மம் தான் அவாவா தைரியமாக நியாயமாக பின்பற்றி சாஸ்வத சௌக்கியத்தை அடையிறதுக்கும் அதுதான் காரணமாக இருக்குது. இந்த உலகத்தில் நம்ம யாருமே பாபியாக இருக்க விரும்புகிறதே கிடையாது. ஆனால் பாப காரியம் தான் அதிகமாக செஞ்சுட்டு இருக்கோம். எல்லாருமே புண்ணிய பலனை பெற தான் விரும்புகிறோம். ஆனால் புண்ணிய காரியங்களை செய்யறதே இல்லை. பாபம் செய்ய யாருமே விரும்பலை. ஆனாலும் கிருஷ்ணா அவனை எதுவோ பாபத்திலேயே பலாத்காரமாக தூண்டி கொண்டு இருக்கிறதே, அது என்னன்னுட்டு அர்ஜுனன் பகவானை கேட்டதா சொல்கிறது. அப்போ அதுதான் ஆசைன்னு பகவான் பதில் சொல்லியிருக்கார் அர்ஜுனருக்கு. அப்போ ஆசையினால் ஒன்றை அடைய முயல்கிறோம், எப்படியாவது அதை அடைஞ்சிடணும்னுட்டு தர்ம அதர்மங்களை புறக்கணிச்சு நின்றோம். அப்போ அந்த ஆசை நிறைவேட்டாக்கா அதோட திருப்தியாக ஏற்படுறது இல்லை. அக்னியில் நெய்ய விட்டால் அது அணைஞ்சா போகிறது, மேலும் பெருசாக வளர்றது இல்லையா? அப்படித்தான் ஆசை பூர்த்தியான மனசில் இன்னொரு ஆசை பெருசாக மூழ்கிறது. அப்படியானா ஆசை நிறைவேறிட்டாலே நல்லதுன்னு சொல்கிறதா? அப்படியும் இல்லையே. ஆசை நிறைவேறாட்டாக்கா நமக்கு ஆத்திரம் உண்டாருது. சுவரில் எரிஞ்ச ரப்பர் பந்து திரும்புறது போல் நிறைவேறாத ஆசை கோபமாக திரும்பி நம்ம மனசில் பாபத்துக்கு மேலும் தள்ளுறது. ஆசைக்கு அடுத்தபடி இந்த குரோதத்துக்கு தான் பகவான் கீதையில் சொல்கிறார், இதுவும் ஆசையினுடைய விளைவு தாங்கிறார். அப்படின்னா பாபம் செய்யாமல் இருக்க ஒரே வழி ஆசைகளை அழிக்கிறது தான். அதை நம்ம எப்படி செய்யறது? நம்ம காரியம் செய்யாமையும் இருக்க முடியாது. உடம்பே காரியம் பண்ணாத போதும் கூட மனசு ஏதோ காரியம் பண்ணிகிட்டே இருக்குது, எதையாவது நினச்சுட்டே இருக்குது. அதான் மனசனுடைய காரியமாக இருக்குது. உடம்பு மனசு இதில் 2 வகையிலையும் நம்ம செய்கிற அத்தனை காரியங்களும் இப்போ நம்முடைய சொந்த ஆசை அபிலாஷைகளை சுற்றி வந்துட்டே இருக்குது. இதனாலேயே மேலும் மேலும் பாபத்தில் போய் நம்மளை தள்ளிகிட்டே இருக்காது. அப்படியானாக்கா எப்படி காரியம் இல்லாமல் சும்மா இருந்துடுறது? அப்படின்னா மனுஷ சுபாவம் அது இருக்க விடுறதில்லை. சிந்தையை அடக்கிறது தான் சும்மா இருக்கிற திறம் அப்படின்னுட்டு தாய்மானவ சுவாமி சொல்லியிருக்கார். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறம் அரிது அப்படின்னு தாய்மானவ சுவாமி சொல்லியிருக்கார். அப்போ உடம்பின் காரியத்தை கொஞ்சம் நிறுத்தினா கூட சித்தத்தின் காரியம் நிற்க மாட்டேன்றது. அதுதான் காரியம் செய்கிறதோட உடம்பையும் காரியத்தில் ஏவி விடுறது. அப்போ அதை காரியம் நிறுத்துறது தான் ஆசையை அடக்கிற ஒரே உபாயமாக இருக்குது. ஆசையை நேராக நிறுத்த முடியல, காரியத்தையும் நிறுத்த முடியல. அப்போது நமக்கு கதி மோட்சமே கிடையாதா? இந்த பிரச்சனைக்கு தீர்வே இல்லையா? அப்படின்னா இப்போ நம்ம இருக்க நிலைமையில் காரியத்தை ஒரேடியாக நிறுத்திட முடியாது. ஆனால் நம்ம சொந்த காரியங்களுக்காக காரியம் செஞ்சுட்டுருக்கோன்ற நிலைமையை மாற்றி நமக்கு லௌகீகமாக லாபம் தர விஷயங்களில் ஈடுபடுறோம். அதையே மாற்றி
ஹிதமான விஷயங்களாக, ஆத்மார்த்தமான பலன் தர்றதா விஷயங்களாக நம்ம இறங்கினோம்னாக்கா அதே விஷயத்தை நம்ம நல்லபடியாக மாற்றிக்கலாம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர.